அனைவருக்கும் வணக்கம். பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனின் ஞான தமிழ் தளத்துல உங்களை எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கடந்த சில வாரங்களா மைண்ட் மேட்டர் புத்தகத்தோட ஞானத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதன் தொடர்ச்சியா 4வது வாரமா நம்ம மனநிலையை பத்தி பார்க்க போறோம். மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த மனநிலை எப்படி நம்மளுக்கு சாதகமா அதை மாத்திக்கிறது? இன்றைய யுகத்தை ஒரு தகவல்கள் யுகம் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. கணக்கற்ற தகவல்கள் நம்மளை தேடி சேருது. ஒரு விஷயத்த பத்தி நம்ம எல்லா வகையான தகவல்களையும் அறிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம நிறைய செய்திகளை உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அதை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கிறது? அதை நம்ம அந்த தகவல்கள்ல எதை உள்வாங்கி பயிற்சி பண்ணி அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையையும் உடல் நலத்தையும் மேம்படுத்திக்கிறது, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்மளோட மனநிலையை மாற்றும் போது வாழ்க்கை எப்படி மாறுது அதை பத்தி தான். மனநிலையை நேர்மறையான மனநிலை, எதிர்மறையான மனநிலைன்னு சொல்றாங்க. நேர்மறையான மனநிலை எல்லாத்தையுமே நேர்மறையா பாக்குறது. இந்த மாதிரி 2 விதமான மனநிலை நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத டாசன் சர்ச் 2 உதாரணங்கள் மூலம் நமக்கு விளக்குறாரு. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். டாசன் சர்ச் அந்த புத்தகத்துல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, உலகத்துல 2 வகையான மக்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆரம்ப காலகட்டத்துல அவர் நிறைய பேரை சந்திக்கிறாரு. அதுல நிறைய பேரு புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், புகழ்பெற்ற பேச்சாளர்கள். அவங்க எல்லாத்துடையும் ஒரு விஷயத்த ஒற்றுமை இருக்கிறத அவர் பாக்குறாரு. அது என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் நம்மள மாதிரிதான் நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க, நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க, நிறைய தகவல்களை உள்வாங்குறாங்க. ஆனா உள்வாங்குற தகவல்களை அவங்க பயிற்சி பண்ணி அதன் மூலம் அவங்க ஒரு விஷயத்த வெளியே சொல்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அவங்க பயிற்சி பண்ணி அதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அதுல என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, அத உலகத்துக்கு எடுத்து சொல்றதுலதான் அவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. இன்னொரு குழுவினர் இருக்காங்க. அவங்க வெறும் தகவல்களை உள்வாங்குறவங்க மட்டும்தான் அப்படிங்கிறது டாசன் சர்ச் குறிப்பிடுறாரு. அதாவது அவங்கள பாசிவ் பீப்புள் அப்படிங்கிற சொல்றாரு. எப்பவுமே அவங்க நிறைய விஷயத்த உள்வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த விஷயங்கள் தான் அவங்க உணர்வு நிலையை தீர்மானிக்குது. அவங்க அவங்களுடைய மனதையில அந்த விஷயத்த உள்வாங்கிறத மட்டும்தான் செய்யறாங்க. அத பயிற்சி பண்றதோ அதுல மூலமா எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்வத்துல அதுல நிறைய எக்ஸாமின் பண்றதோ எதுவுமே அவங்க பண்றது இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அந்த உள்வாங்குற தகவல்கள் தான் அவங்க உணர்வு நிலையை தீர்மானிக்குது. அவங்க சொந்தமா சிந்திச்சு பண்றதை விட வெளிப்புறம் உள்ள சூழ்நிலைகள் அவங்கள நிறைய தாக்கத்தை அதுல ஏற்படுத்துது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் தான் 2 பேரு. ஒருத்தங்க அவரோட ஃப்ரெண்டு டெலிலா அப்படிங்கிற ஒரு 50 வயதான அம்மையார். இன்னொரு உதாரணமா அவர் குறிப்பிடுறது அவங்களோட மனைவி கிறிஸ்டைன் பத்தி தான். முதல்ல நம்ம டெலிலா மேடம் பத்தி பார்க்கலாம். அவங்க ஒரு கிளாசிக்கல் பியானிஸ்ட், அதாவது பியானோ வாசிக்கிறவங்க. நிறைய நிகழ்ச்சிகளை வெற்றிகரமா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு ரொம்ப சுமூகமா வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு நல்ல தோற்றம், நல்ல புத்திசாலித்தனம், நல்ல திறமை, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல வருமானம் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலுமே அவங்க பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க வாழ்க்கையில. ஆனா அவங்க டாசன் சர்ச் ஒரு குழுவினரோட ஒரு பூங்காவுக்கு பிக்னிக்கா ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த அம்மையாரும் கூட வராங்க. அந்த ஒரு பார்க்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த அம்மையார் கூட பேசுறதுக்கு டாசன் சர்ச்சுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடிதான் இவங்களை பார்த்திருக்காரு. இப்ப பார்க்கும்போது திடீர்னு அவங்க ரொம்ப வயசான மாதிரி, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. சோ அவங்க கொஞ்ச நேரம் அந்த உரையாடல்ல அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா, உலகத்துல சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தியே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நிறைய காடுகள்லாம் அழிக்கப்படுது, அதனால நிறைய பூமிக்கு பாதிப்புகள் வருது, நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே வருது, எதிர்காலத்துல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அதே மாதிரி நிறைய பொல்யூஷன், நிறைய காற்று மாசுபடுது, சுவாசிக்கிறதுக்கே சுத்தமான காத்து கிடைக்காது போல இருக்குது எதிர்காலத்துல.
நிறைய இடங்கள்ல சண்டைகள் நடந்து பேரழிவு மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள், தலைவர்கள் இத பத்தி அக்கறை காட்டுறதில்ல. அப்படி உலகத்துல நடக்கிற நிறைய பிரச்சனைகளை பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இத கவனிச்ச டாசன் சர்ச்சுக்கு அவளுடைய மனநிலையில எந்த வகையான எண்ணங்கள் நிரம்பி இருக்குது, அது அவங்கள சுத்தி ஒரு டென்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆற்றல் புலம் அவங்கள சுத்தி இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸே அவங்க உள்வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசும்போது அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கார்ல போகும்போதெல்லாம் நியூஸ் கேட்டுட்டே தான் போவேன். அன்றாடம் நான் 2, 3 தடையாவது நியூஸ் பேப்பர் படிச்சிருவேன். தினசரி தொலைக்காட்சிகளை வர செய்திகளையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அதை பத்தியும் நான் நிறைய இணையத்துல தேடி தகவல்களை தெரிஞ்சுக்குவேன் அப்படி நிறைய தகவல்களை அவங்க உள்வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி எதிர்மறையான விஷயத்தை தான் அவங்க உள்வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க முழு கவனமும் இந்த எதிர்மறையான செய்திகளிலே இருக்குது. நம்ம என்ன எண்ணங்களை சிந்திக்கிறோமோ அந்த எண்ணங்கள் ஏற்பதான் நம்மளுடைய நரம்பு இணைப்புகள் உருவாகுதுன்னு நம்ம போன கிளாஸ்ல எல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த நியூரல் பாத் நம்ம திரும்ப திரும்ப அதை பத்தியே யோசிக்கும் போது அது ஆக்டிவாவே இருக்கும். அந்த மாதிரி ஆக்டிவா இருக்கும்போது ஒரு ஜிம்முக்கு போய் நம்ம கையில திரும்ப திரும்ப ஒரு எக்ஸசைஸ் கைக்கு செஞ்சோம்னா எப்படி நம்ம மசில்ஸ் விரிவடையுதோ அது மாதிரி இந்த விஷயத்த அவங்க திரும்ப திரும்ப சிந்திக்கிறதுனால அந்த எதிர்மறையான செய்திகள் கொண்டு போற மூளைக்கு எடுத்துட்டு போற அந்த இணைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அதுவே அவங்களுக்கு ஒரு பழக்கமாகுது. மனம் இதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க அப்படிங்கிறதுனால மூளையே அந்த மாதிரி சிந்தனை, அந்த மாதிரி நரம்பியல் பாதைகளை உருவாக்குறதுக்கே மனம் தூண்டுது. இந்த மாதிரி தொடர்ச்சியான எதிர்மறை தகவல்கள் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியோ அதுதான் நம்மளுடைய வெளியே வைப்ரேஷன் ஆகி எனர்ஜி ஃபீல்டா மாறுதுன்னு போன பதிவுல பார்த்தோம். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வைப்ரேஷனுக்கு காரணம். அதுதான் நம்ம எனர்ஜி ஃபீல்டு, நம்ம சுத்தி உள்ள ஆற்றல் புலத்துக்கு காரணம். அப்படிங்கும்போது இந்த எதிர்மறை தகவல்கள் அதற்கேற்ற அதிர்வுகளுடைய ஒரு அடர்த்தியான ரொம்ப டென்ஸா இருக்கிற ஒரு மின்காந்த புலத்தை அவங்கள சுத்தி உருவாக்குது. எந்த வகையான அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோமோ அந்த அதிர்வுகளை தான் நம்ம உள்வாங்கவும் செய்வோம். மற்ற அதிர்வுகள், மற்ற செய்திகள் அங்க சுத்தி நடந்துட்டு இருந்தாலும் அதுல நம்ம கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா நம்மளுடைய அதிர்வுகள் எதிர்மறை செய்திகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப உள்வாங்குவோம், நம்மளுடைய மனம் எதிர்மறையான விஷயங்கள்ல நிரம்பி இருந்தா. அதே மாதிரிதான், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு இதை கூட சொல்றாங்க. என்ன நம்மகிட்ட இருக்கோ அதுதான் வெளியே இருந்து நம்ம வாங்குவோம். நம்ம நிறைய கோவப்பட்டா நம்ம மேல நிறைய பேர் கோவப்படுவாங்க. நம்ம நிறைய அன்பு செலுத்தினா நம்ம வெளியே இருந்து நம்ம அன்பை உள்வாங்குவோம். நிறைய அன்பை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம், நமக்கு அது கிடைக்கும். ஸோ நமக்கு நிறைய அமைதி வேணும்னா நம்ம முதல்ல அமைதியை கொடுக்கணும். நிறைய அன்பு வேணும்னா நம்ம முதல்ல உலகத்துக்கு அன்பை கொடுக்கணும். அது மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அது மாதிரி ஒரு எதிர்மறையான தகவல்களோட அதிர்வுகளே அவங்க இருக்கிறதுனால மேலும் மேலும் நிறைய எதிர்மறையான தகவல்களே அவங்களுக்கு கவனத்துல வருது. இது அவங்களுக்கு சூழ்நிலையே ஒரு பதட்டமாகுது. அவங்க மனம் சுத்தி இதுதான் நடக்குது, எதிர்காலம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற பல கவலைகளுக்கு அவங்கள உள்ளாக்குது. அதாவது இந்த இடத்துல டாசன் சர்ச் ரொம்ப அழுத்த திருத்தமா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் இல்லை, ஆனா அவங்க மனம்தான் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குதே தவிர சூழ்நிலை அவங்க பதட்டத்துக்கு காரணம் இல்லை. இதுல இருந்து எண்ணங்கள் எவ்வளவு முக்கியம். நம்மளுடைய எண்ணம் தான் நம்ம சூழலை உருவாக்குது. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ, சோ நம்ம என்ன வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எண்ணத்துல முதல்ல கொண்டு வரணும். அப்பதான் நம்ம அந்த சூழ்நிலையை நம்மளால கவர்ந்து இழுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட சுய சிந்தனையோ நம்ம எப்படி இருக்கணுமோ அது நம்மளோட எண்ணங்களை நிரப்பாம நம்ம திரும்ப திரும்ப வெளிவரவிருந்து வந்த எதிர்மறையான தகவல்களை உள்வாங்கும் போது நம்ம உணர்வு நிலையை, கான்சியஸ்னஸ் என சொல்லக்கூடிய அந்த உணர்வு நிலையை வெளிப்புற சூழ்நிலைக்கு நம்ம அடிமைப்படுத்தணும். அதாவது நம்ம மனதை கட்டுப்படுத்தல, வெளிப்புற சூழ்நிலை நம்மளை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு நிலைமை ஆகுது. நமக்கு முழு கட்டுப்பாடு நமக்கு இருக்கும்போதுதான் நமக்கு தேவையானவற்றை நம்ம மாற்றி அமைக்க முடியும்.
இந்த விஷயத்துல கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்ம கையில இல்லாம அந்த செய்திகளும் அதை உருவாக்குபவர்கள் கையிலும் நம்ம விட்டு கொடுத்துறோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி எதிர்மறையான தகவல்களை தேடி தேடி பாக்குறத நெகட்டிவிட்டி பயாஸ், ஏதாவது எதிர்மறை சாய்வு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணில் சுத்தி இருந்தாலும் அது மேல நம்ம கவனம் செலுத்த முடியாது. நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அது யோசிச்சு பாக்குறதே இல்லை. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இது பண்டைய காலத்துல நம்மளுக்கு ஒரு உதவி, ஆபத்து காலங்கள்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தேவையான ஒரு கேரக்டரா உருவானது. அதாவது நம்ம வெளியே போகும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த காலத்துல காட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு விலங்கு நம்மளை தாக்கக்கூடும். அதனால நம்ம முழு கவனமும் அந்த எதிர்மறையான ஒரு பயத்திலையும் ஒரு சந்தேகத்திலையும் நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம உயிரை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அலர்ட்னஸ் நமக்கு கிடைக்கிறதுனால அந்த கேரக்டர் நம்ம எவல்யூஷன்ல அது உறுதியா ஒரு பெரிய கேரக்டரா இருந்தது. நாள்பட நாள்பட நம்ம சூழ்நிலையை விட்டு வந்துட்டோம். நம்ம ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில தான் இந்த இன்றைய காலகட்டத்துல வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனா அந்த கேரக்டரை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய மூளை எதிர்மறையான அனுபவங்களை, எண்ணங்களை, உணர்வுகளை நேர்மறையானவற்றை விட ரொம்ப ரொம்ப அதிகமா கவனிச்சு உள்வாங்கி திரும்ப திரும்ப அதையே நினைவுல வச்சுக்கிறது அப்படிங்கிறதான் விஞ்ஞானிகள் நமக்கு இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி பயஸ் அப்படிங்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இத ஆராய்ச்சி பண்ண பாமஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி 2001ஆம் ஆண்டு அவரும் அவரோட டீமும் இதை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, பேட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் குட் அப்படிங்கிறாங்க. அதாவது எதிர்மறையான அனுபவங்கள் நேர்மறையான அனுபவங்களை விட மிகவும் வலிமையான தாக்கத்தை நம்ம மேல ஏற்படுத்துது அப்படின்னு. இதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேர்மறையான விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு 10 பேர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது அதுல 9 பேர் நம்மள ரொம்ப பாராட்டி இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு எதிர்மறையான ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தா அந்த எதிர்மறையான கமெண்ட் மட்டும்தான் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு நம்ம அப்படிதான் இருக்கிறோம், நான் ரொம்ப தோல்வி அடைஞ்ச ஒரு நம்ம ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம திரும்ப திரும்ப ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு நம்ம அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ஷியூரிட்டியும் நம்ம எண்ணங்கள் மூலம் உருவாக்குறது. 9 பேர் சொன்ன ஒரு பாசிட்டிவிட்டியை நான் அந்த நிமிஷமே மறந்துடுறோம். இதுதான் இந்த விஞ்ஞானி சொன்னது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வளர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சி, சிந்தனை, உறவு முறைகள், அப்புறம் ஒரு முடிவெடுக்கிற திறன் எல்லாத்துலயுமே இந்த நெகட்டிவிட்டி பயஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதை மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இன்டியூஸ்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்ற உந்துதலால் உருவாகக்கூடிய ஒரு நியூரோபிளாஸ்டிசிட்டி. நம்ம கடந்த பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம். நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது நம்ம எண்ணங்கள் மூலம் மூளையோட வேகத்தை, அதோட செயல்படும் விதத்தை, அந்த நரம்பியல் பாதைகளை நம்ம மாற்ற முடியும். எண்ணங்கள் தான் அந்த நரம்பியல் பாதையை உருவாக்குது. அந்த நியூரோங்கிறது நரம்புகள், பிளாஸ்டிசிட்டிங்கிறது ஒரு நெகிழ்வுத்தன்மை. ஒரு கிளேயை எப்படி மாற்ற முடியும்? நம்ம கையால எந்த வடிவத்துல வேணாலும் நம்ம மாத்தலாம். அது மாதிரி நம்ம எண்ணங்கள் மாறும்போது மூளை வேலை செய்யற விதம் மாறுது. அது மாறும்போது நம்ம ஆற்றல் மாறுது. அதனால நம்ம திட்டம் போட்டு எதையெல்லாம் உள்ள வாங்கணும், நம்மளுடைய அதிர்வுகளை எப்படி அதிகப்படுத்திக்கலாம், அதிகப்படுத்தும் போது நம்ம ஆற்றலை எப்படி அதிக அளவு கொண்டு வரலாம், அதனால உலகத்துல நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எப்படி கவர்ந்தெழுக்கலாம், இதை பத்தி சொல்றதுதான் இந்த இன்டியூஸ்டு நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள், யோசனைகள் இதுதான் உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட வெளிப்புற உலகத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்மளுடைய வெளிப்புற சூழ்நிலைகளை உருவாக்குற சக்தியே நமக்கு தான் இருக்குது. அதனால இது ஒரு பெரிய பவர், பெரிய பிக் டூல் யூ ஹாவ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு ராசன் சொல்றாரு. இந்த ஆற்றலை நம்ம நேர்மறையா வளர்த்துக்கிட்டோம், ரொம்ப சக்தி வாய்ந்ததா இதை உணர்ந்து நமக்கு இந்த சக்தி நமக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்ப முழுமையா உணர்றோமோ அப்போ நம்ம வாழ்க்கைய நம்ம நினைச்ச மாதிரி மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான ஒன்றா மாறுது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதுக்கு அவர் உதாரணமா சொல்றது அவரோட மனைவி கிறிஸ்டைன்
டாசன் சர்ச் தான். அவங்க எப்படி அவங்களோட நேரத்தை செலவிடுறாங்க, அவங்களும் நிறைய தகவல்களை உள்வாங்குறாங்க, அவங்க நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி அவங்க எந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறாரு. அதாவது அவங்க கார்ல போகும்போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்களை எப்படி கொண்டு வந்தாங்க, அவங்களோட பகிர்ந்துக்கிற அனுபவங்கள், நிறைய ஊக்கம் கொடுக்குற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் அவங்க கேட்குறாங்க, நிறைய ரொம்ப நல்ல புத்தகங்களை படிக்கிறாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தகவல்களை பரிமாறிக்கும் போதுமே நிறைய ஊக்கம் தரக்கூடிய மோட்டிவேஷனல் கோட்ஸை பகிர்ந்துக்கிறாங்க. அது மாதிரி என்னென்ன பாசிட்டிவா நேர்மறையா அவங்க வாழ்க்கையில நடந்தது, அவங்க என்னென்ன பாசிட்டிவ் தகவல்களை வெளியே கத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மைண்ட் செட்டு ரொம்ப ஆனந்தமா, ஒரு உற்சாகமா, ஒரு நம்பிக்கையானதா ஆகுது. அந்த மைண்ட் செட்ல இருந்தே அவங்க புது புது விஷயங்களை கிரியேட் பண்றாங்க. நிறைய புது ஆர்ட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்றாங்க. நிறைய புது புது ஐடியாஸ அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு டாசன் சர்ச் தன்னோட மனைவியை பத்தி குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கையில நேர்மறையான சூழ்நிலையில இருக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா எளிதா வரக்கூடிய ஒண்ணு. ஆனா ரொம்ப சவாலான சூழ்நிலை வரும்போது எப்படி இத பாசிட்டிவிட்டிய மெயின்டைன் பண்றது, ஒரு நேர்மறையான மனநிலையை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கலாம். அதாவது கஷ்டங்கள் வரும்போது நம்ம நேர்மறையா இருக்கிறது நம்மளுக்கு சாத்தியமா அப்படின்னு. அதுக்கான உதாரணமா அவர் கொடுத்திருக்கிறது தான் எலான் மஸ்கோட வாழ்க்கை. அதாவது அவர் என்னென்ன சவால்களை சந்தித்தாரு, அந்த சவால்களுக்கு நடுவுலையும் அவர் நம்பிக்கை இழக்காம ஒரு நேர்மறை மனப்பாங்கில இருந்து எப்படி இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாரு. அதை பத்தி தான் அவர் எலான் மஸ்க பத்தி தகவல்களை மைண்ட் மேட்டர் புத்தகத்துல டாசன் சர்ச் குறிப்பிடுறாரு. அதாவது அவரோட இளமை பருவம், அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால பிறக்கிறாரு. ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை, நிறைய பொருளாதார சிக்கல்கள், அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து பள்ளி படிப்பை முடிச்சு கனடால போய் கல்லூரி, அப்புறம் அமெரிக்காலையும் கல்லூரி போறாரு. அவருக்கு 12 வயசுல இருந்து அவருக்கு நிறைய இந்த மாதிரி தொழில்நுட்பத்துல ரொம்ப ஆர்வம். அப்பவே ஒரு கேமிங் பிளாஸ்டர்ங்கிற ஒரு கேமிங்க்கு கோடு எழுதுறாரு. ஆரம்ப காலகட்டத்துல அவர் ஆரம்பிச்ச நிறுவனங்கள் பின்னாடி அது நல்ல விலைக்கு அவர் வித்தாலும் ஆரம்ப காலகட்டத்துல நிறைய சவால்களை அந்த நிறுவனங்கள் சந்திச்சிருக்கு. அதாவது ஜிப்2 அப்படிங்கிற ஒரு ஆன்லைன்ல மேப்பிங் சிஸ்டம், அப்ப இன்டர்நெட் பயன்பாடே ரொம்ப அதிகமில்லாத ஒரு நேரத்திலேயே அவர் அந்த ஆன்லைன்ல ரூட் பார்க்குற ஒரு மேப்பிங் சிஸ்டத்தை அவர் கொண்டு வந்தார், ஜிப்2ன்னு. அப்புறம் பேபால், நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஃபினான்ஷியல் நிறுவனம். இது ரெண்டுமே முதல்ல அவர் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால பணத்தை முதலீடு செய்யறவங்க அவரை ஒரு தலைவரா ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. நிறைய பிரச்சனைகள், அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்க பண கஷ்டம், அவங்களோட எதிர்ப்பு, அப்படி நிறைய பிரச்சனைகளை அவங்க அந்த நிறுவனத்துல சந்திச்சாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு அவர் தொடர்ந்து அந்த நிறுவனத்தை நல்லபடியா கொண்டு வந்து நல்ல விலைக்கு வித்தாரு. அது மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ், அது வந்து அவர் வந்து அவரோட கனவே கமர்ஷியல் ஸ்பேஸ் பிளைட்டு கொண்டு வரணும் அப்படின்னு தான். அதாவது விண்வெளிக்கு போறத ரொம்ப குறைஞ்ச விலையில நிறைய பேர் போற மாதிரி ஒரு சாத்தியம், பூமியை தவிர வேற கிரகங்கள் எல்லாம் மனிதர்களை குடியேற்றணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்தது. அந்த நிறுவனம் ஒரு தனியார் ராக்கெட் அனுப்புறதுல ஒரு முன்னோடியா இருந்த ஒரு நிறுவனம். அது வரைக்கும் நிறைய அரசாங்கம் தான் ராக்கெட் அனுப்பிட்டு இருந்தாங்க. முதல்ல அவர் வந்து ஒரு முன்னோடியா ஒரு தனியார் ராக்கெட் அனுப்புறத ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தாரு. அதுல முதல் ராக்கெட் அந்த ஆர்பிட் கிட்ட போகும்போது எரிஞ்சு விழுந்துருது. அதுல அவருக்கு ஏகப்பட்ட பண நஷ்டம். அது திரும்ப 0 லெவலுக்கு வந்துடுறாரு. இருந்தாலும் அந்த காலத்துல அந்த நேரத்துல என்னோட திட்டம் ரொம்ப ரொம்ப தொலைநோக்கு பார்வை கொண்டது, என்ன தடங்குகள் வந்தாலும் நான் வந்து அதை எதிர்கொண்டு சாதிப்பேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. திரும்ப 2வது ராக்கெட் அனுப்புறாரு. அந்த ராக்கெட்லயும் அது வந்து 2ஆ பிரியறதுக்கு முன்னாடியே அது எரிஞ்சு விழுந்துருது. அப்பவும் அவர் வந்து 2 பக்கம் 2 நெகட்டிவிட்டி இருந்தாலும் 2 ராக்கெட் ஃபெயில் ஆனாலும் 3வது ராக்கெட்டையும் அனுப்புறாரு. அதுல நாசா வந்து அனுப்புன கார்கோ, அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புற அந்த பொருட்கள்லாம் அந்த ராக்கெட்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. நிறைய ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போறக்கூடிய ஆஷஸ் ஆஃப் பெரிய பெரிய மக்களோட சாம்பல், அந்த இறந்தவங்களோட பெரிய
துறையில இருந்தவங்களோட சாம்பலும் அதுல எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் 2ஆ பிரியிற நேரத்துல ராக்கெட் ஒவ்வொரு ஸ்டேஜா ஒவ்வொரு பகுதியா பிரிஞ்சு விழும். 2ஆ பிரியாம ஜாம் ஆகி அதுவும் எரிஞ்சு போகுது. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தோல்விக்கு மேல தோல்வி சந்தித்தாலும் அவர் மனம் தளரவே இல்லை. அத மீண்டும் மீண்டும் அதை அந்த நிறுவனத்தை ஒரு சிறந்த நிறுவனமா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டு வந்தாரு. அத மாதிரி அவர் எலக்ட்ரிக் கார் உற்பத்தியில டெஸ்லா கார் கம்பெனி ஆரம்பிச்சாரு. உற்பத்தி அதுல ரொம்ப ரொம்ப தாமதமாயிட்டே போய் அவருக்கு மேலும் மேலும் கடன் சுமை ஏற்பட்டுச்சு. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் ஒரு முறை டூர் போயிருக்கும் போது அவர் செரிப்ரல் மலேரியா அப்படிங்கிற ஒரு நோயால அவருக்கு பாதிப்பு வருது. இந்த நோய் தாக்குனவங்க நிறைய பேரு, அதாவது 20% பேர் மரணத்தையே சந்திச்சிருக்காங்களாம். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு நோய். கிட்டத்தட்ட இவர் ஒரு 40 பவுண்ட் எடையில இருக்கிறாரு. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல. அப்பவும் அவர் அந்த நோயில இருந்து மீண்டு திரும்ப தன்னுடைய கடினமான உழைப்புக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாரு. அவரோட முதல் குழந்தையும் 10 மாசத்துல இறந்து போகுது. அப்படியும் மனம் தளரவில்லை அவரு. இந்த மாதிரி அவரோட எந்த விதமான நேர்மறை மனப்பாங்கு அவருக்கு வெற்றியை கொடுத்தது அப்படிங்கிறது, அந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு தோல்விக்கு அப்புறமும் மீண்டும் எழுந்து அந்த சவாலை சந்திக்கிற அந்த ஸ்ட்ராங் வில் பவர் பல தோல்விகள் நடந்தாலும் அந்த ராக்கெட்டை 3 தடவை ராக்கெட் எரிஞ்சு போனாலும் 4வது தடவை அவரை முயற்சிக்கிற தைரியத்தை அவருக்கு கொடுத்தது. அது மாதிரி அவர் லாபத்தை பெருசா கருதாம ரொம்ப தொலைநோக்கு சிந்தனை, மாபெரும் சிந்தனை. அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு கூடின மக்களை அனுப்பணும், ஒரு சுத்தமான எரிசக்தி, அதாவது பொல்யூஷன் தராம இருக்கிற ஒரு சூரிய ஆற்றலை பயன்படுத்துறது, கார்ஸ் அதை உருவாக்கணும், மனிதனையும் ஏஐயும் இணைக்கிற நியூராலிங்க் திட்டத்தையும் அவர் தான் கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி சவால்களை, ஆபத்து மிக்க ஒரு சவால்களை எதிர்நோக்கி இந்த டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ்லாம் கிட்டத்தட்ட மூடக்கூடிய நிலைமைக்கு வந்தாலும் அவர் திரும்ப திரும்ப தன்னோட சொந்த பணத்தை அதில் முதலீடு செய்து என்ன சவால்கள் வந்தாலும் அதை தடையா கருதாம, அதை சிக்கல்களை ஒரு தடை அப்படின்னு கருதாம ஒரு சேலஞ்சஸா, சவால்களா எதிர்நோக்கி வெற்றியை நோக்கி போனாரு. அது மாதிரி எப்பவும் அவர் படிச்சுட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சயின்ஸ் பத்தி, இன்ஜினியரிங் பத்தி, நிறைய ஆன்மீக புத்தகங்கள், தத்துவம் சார்ந்த புத்தகங்களை அவர் படிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நேர்மறையான சவால்கள், என்ன சவால்கள் வந்தாலும் அவர் தன்னுடைய பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்மறையான மனப்பான்மையை கைவிடவே இல்லை. அதனால இன்றைக்கு அவருடைய நிறுவனங்கள் எல்லாமே ரொம்ப வெற்றிகரமான நிறுவனங்களா மாறி அவரை நம்பர் 1 பணக்காரரா இந்த உலகத்துல நிலைநிறுத்தி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பணக்காரர், ஒரு உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரா ஒருத்தர் நேர்மறையா இருந்தா அவர் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றாரு. அவருக்கு அது ரொம்ப அந்த அளவு ஊக்கம் தரக்கூடிய வெற்றி அவர் பெற்றிருக்காரு. அதனால அவரால் பாசிட்டிவிட்டியா இருக்க முடியும். வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த நேர்மறையான சூழ்நிலையை இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேளலாம். அதுக்கான உதாரணம் தான் அவரோட ராசன் சர்ச் தன்னோட ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் புத்தகத்துல முதல் சாப்டர்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒருத்தரோட ஒரு உதாரணம். அதாவது மிக கடினமான ஒரு அநீதியான சூழ்நிலைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி அவர் நேர்மறையா இருந்தாரு. அதாவது அவரோட பேரு ஆண்டனி ரே ஹிண்டன். இவர் கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் எவ்வளவு சக்தியா அவருக்கு கொடுத்தது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான். அவர் 1985ஆம் ஆண்டு அல்பமாங்கிற இடத்துல 2 கொலைகள், ஒரு துப்பாக்கி சூடுக்காக அவருக்கு அவர் அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். அந்த நேரத்துல அவர் ஒரு தொழிற்சாலைக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் பூட்டப்பட்ட ஒரு தொழிற்சாலை. அது அதை நிரூபிச்சாலும் அங்க உள்ள அதிகாரிகள் அந்த இன பாகுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பின்பற்றதுனால, இவர் கருப்பினத்தை சேர்ந்தவர்னால இவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. நிறைய பேர் அதை எடுத்து சொல்லியும் திரும்ப திரும்ப நிறைய சமூக ஆர்வலர்கள் இந்த கேஸை எடுத்தும் அந்த கேஸ் எடுபடவே இல்லை. அந்த அதிகாரிகளால் நிராகரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அடுத்தடுத்த நிலைன்னு இடைவிடாம அந்த சமூக நீதிக்காக போராடுகிற நிறைய பேர் போராடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை கொண்டு போறாங்க. இதுலயே ஒரு 30 வருஷம் அவர் தனிமை சிறையில இருக்கிறாரு.
அவரோட அறை வந்து கிட்டத்தட்ட 7 அடி 5 அடி அறை. அதுல 30 வருஷமா 1 மணி நேரம் மட்டும் அவர் வந்து வெளியே வரலாம், மற்ற நேரம்லாம் அந்த தனிமை சிறையில தான் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறையிலையும் அவர் வந்து வெளியே வரும்போது அங்க கூட இருக்கிற கைதிகள், அந்த சிறை காவலர்கள் கூட ரொம்ப ஒரு நல்ல ஒரு நட்போட பழகுனதாகவும், அங்கேயே ஒரு புத்தகம் கிளப் ஆரம்பிச்சு நிறைய படிக்க ஊக்குவிச்சதாகவும், நிறைய நேர்மறையான மனப்பாங்கு பத்தி பேசினதாகவும் எல்லாரும் குறிப்பிடுறாங்க. அவர் கிட்டத்தட்ட 2015 30 வருஷம் கழிச்சு ஒரு குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அவர் விடுதலை ஆறாரு. அந்த சமயத்துல நிறைய பத்திரிகைகள் அவரை இன்டர்வியூ பண்ணும்போது, உங்களுக்கு செய்யாத ஒரு கொலைக்காக 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க, இந்த சமூகம் மேல, அந்த அதிகாரிகள் மேல உங்களுக்கு கோபமே வரலையா, கசப்புணர்வு உங்க வரலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட சந்தோஷம், என்னோட இந்த உலகம் வந்து கொடுக்கல எனக்கு, அது என்னோட இயல்பு. அதே மாதிரி என்னோட சந்தோஷத்தை வந்து இந்த உலகம் எடுக்க முடியாது. எது அது தரலையோ அதை என்னால் எடுக்க முடியாது. மேலும் நான் இந்த விடுதலையை அனுபவிக்கணும். இந்த சுதந்திரம் வந்து எப்போ என்னோட பறிக்கப்பட்டதோ அப்ப அந்த சுதந்திரத்தோட அருமை எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த புத்தகம் கூட அவர் எழுதியிருக்காரு, இந்த சன் டஸ்ட் ஷைன் அப்படின்னு. அதுல குறிப்பிட்டிருக்காரு, எல்லாரும் மழை வந்தா ஒதுங்குவாங்க, நான் மழையில போய் நனைவேன், ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாம என் முகத்துல அந்த மழை துளி விழும்போது அந்த சுதந்திரத்தையும் அந்த ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த சிறைச்சாலை எனக்கு கத்து கொடுத்தது. சுதந்திரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. நான் இன்னும் கோபத்தையும் பழிவாங்கும் உணர்வையும் நம்ம தொடர்ந்து மனசுல வச்சுட்டே இருந்தேன்னா இந்த வாழ்க்கையை என்னால அனுபவிக்க முடியாது. என்னோட மகிழ்ச்சி என்னை மட்டுமே சார்ந்தது, இந்த புற சூழ்நிலைகளை சார்ந்ததே கிடையாது. அதனால என்னோட மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு அது போகாது, யாரும் அதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த அனுபவத்தை அவர் நிறைய புத்தகங்கள், நிறைய இடத்துக்கு போய் நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு, இந்த தைரியம், இந்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் மன்னிப்போட மிகப்பெரிய சக்தி, இத பத்தி மக்களுக்கு நிறைய ஊக்கம் அளிக்கிற விதத்துல அவர் வந்து நிறைய பகிர்ந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த உதாரணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்டியூஸ்டு நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் கொண்டு வர்றது, அதுதான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இதை வந்து ஆனந்தம் தியானம் பண்றது. தியானமே நமக்கு ஆனந்தமான ஒரு நிலையில நம்ம இருக்கிறது தான். இந்த தியானம் வந்து நம்ம பதட்டத்தை குறைக்கும், மன நிம்மதியை அதிகரிக்கும் பார்த்துக்கிறோம். அதாவது நம்மளுடைய நியூரோ கெமிக்கல்ஸ்ல ஆனந்தமைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. இது நம்மள பிளிஸ் ஸ்டேட்ல ஆனந்தமான ஒரு நிலையில வச்சிருக்கோம். இந்த ஆனந்தமைட் நம்ம தியானம் பண்ணும்போது ரொம்ப அதிக அளவு அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செரட்டோனின், டோபமைன்லாம் அதிகமாகி நம்மளுக்கு எங்க மகிழ்ச்சி இருக்குதோ அங்க வந்து கவலையோ எதிர்மறை விஷயங்கள் இருக்காது. அதனால நம்மளுடைய வைப்ரேஷன் அதிகரிக்கும். மைண்ட்ஃபுல்னஸ் நம்மளுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்யும் போதும் நமக்கு வந்து காமா அமினோபெட்ரிக் ஆசிட், GABAன்னு சொல்லக்கூடிய கவலையை குறைக்கிற, அமைதியை அதிகரிக்கப்படக்கூடிய அந்த வேதி பொருள் சுரக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா நம்ம கத்துக்கும் போது அசிட்டல் கோலைன் அப்படிங்கிற நம்மளுடைய கவனத்தையும் நம்மளுடைய கற்கும் திறனையும் அதிகரிக்கிற ஒரு கெமிக்கல் சுரக்குது. குளூட்டமைட் சொல்லக்கூடிய நம்மளுடைய மெமரியை, ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒன்று சுரக்குது. அதனால நிறைய விஷயத்தை கற்கும் போதும் எதிர்மறையான விஷயங்கள் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுதான் நிறைய ஊக்கமூட்டும் தகவல்கள். அதாவது நிறைய நல்ல விஷயங்களை படிக்கிறது, நல்ல விஷயங்களை கேட்கறது. இதனால நம்மளோட டோபமைன், இந்த ரிவார்டிங் ஹார்மோன்ஸ், நல்ல பாசிட்டிவ் விஷயத்துல டோபமைன்ஸ் வந்து நம்மளுடைய பிஹேவியர்ல ஒரு மாற்றத்தை, நம்மளுடைய மெமரி பவர், நினைவுல ஒரு ஸ்ட்ராங்கா நல்ல மெமரி பவரையும் அதிகரிக்குது. அது மாதிரி நம்ம வந்து எர்த்திங் அப்படின்னு கிரவுண்டிங் சொல்லுவாங்க, எர்த்திங் சொல்லுவாங்க. இயற்கையோட நேரடியான தொடர்பு இருக்குது. அதுவும் பூமியில வெறுங்காலோட நடக்கும்போது நம்ம உடல்ல வந்து எதிர்மறை அயனிகள், அயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ் சொல்லுவாங்க. நம்ம நெகட்டிவ் அயான்ஸ்னோடனே எதிர்மறை எண்ணங்களோட எதிர்மறைங்கிற வார்த்தையே நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடலுக்கு.
அதாவது நம்ம இப்ப நிறைய கதிரியக்கத்துல இருக்கிறோம், நிறைய வைஃபை, இன்டர்நெட், செல், 5G சர்வீசஸ் அது மாதிரி. அப்ப நம்ம உடல்ல வந்து பாசிட்டிவ் அயான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நேர்மறை அயனிகள் அதிகரிக்குது. இது வெளியே இருந்து நிறைய நோய் கிருமிகள், நிறைய டென்ஷனை நம்மளுக்கு கொண்டு வரக்கூடியது. நம்ம எதிர்மறை அயனிகள் பூமியில இயற்கையாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம நிறைய பூமியோட தொடர்பு, மிருகங்கள் அந்த காலத்திலேயே நிறைய அந்த பூமியில இருக்கும்போது பூமியில இருந்தே நேரடியா அந்த எதிர்மறை அயனிகளை அந்த மனித உடலோ மிருகங்களோ உள்வாங்கிக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம பூமியோட தொடர்பையே நம்ம விட்டுட்டு இந்த கான்கிரீட் அப்படிங்கிற அந்த ஃப்ளோர்ல அந்த இயற்கையோட இணைந்திருக்கிற ஒரு வாழ்வுல இருந்து கம்ப்ளீட்டா விலகி இருக்கிறோம். அதனால டெய்லி கொஞ்ச நேரமாவது நம்ம இயற்கையோட இருக்குது, வெறுங்காலோட கொஞ்ச நேரமாவது நடக்கிறதுனால அந்த எதிர்மறை அயனிகளை நம்ம உள்வாங்கிக்கிறோம். உள்வாங்கும் போது நம்மளுடைய உடல்ல உள்ள மின்சாரம் பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கிற அயனிகள் நெகட்டிவ் வரும்போது சமநிலை ஆயிருது. இந்த சமநிலை வரும்போது நம்ம மன அழுத்தம் குறையுது, நல்ல தூக்கம் வருது, ரத்த ஓட்டம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது, இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலர்ச்சி வந்து குறையுது, நம்மளோட எனர்ஜி மேக்சிமைஸ் ஆகுது, அதாவது அதிக ஆற்றல் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிறைய திரை நேரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நம்ம ஸ்கிரீன் டைமை நம்ம குறைச்சிக்கிறது. இந்த மாதிரி ஸ்கிரீன் டைமை நம்ம குறைக்கும் போது இந்த மூளை வந்து நிறைய ஃப்ரெஷ் ஆகுது, நிறைய விஷயத்துல புதுசா நம்மளால வெளியே இருந்து கத்துக்குது. இந்த ஸ்கிரீன் டைம் அதை எல்லாத்தையும் ஒரு சமநிலையை குறைக்குது. அதுவும் நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வந்து மணிக்கணக்குல நம்மளுடைய உணர்வு இல்லாமலே அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்களுக்குள்ளாகவே ஒவ்வொரு ஷார்ட்ஸும் சில இது மகிழ்ச்சியை தருது, சில இது கோபத்தை தருது, சில இது சந்தோஷத்தை தருது, சில இது வருத்தத்தை தருது, எரிச்சலை தருது. உணர்வுகள் மாறி மாறி வரும்போது நம்ம மூளைக்கு அந்த உணர்வுகளை மாற்றக்கூடிய ஒரு திறனை கொடுக்கறதுக்கு நேரம் கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி டக்கு டக்குன்னு மாறும்போது நம்ம மூளை ரொம்ப சோர்வடையுது, பதட்டத்தை அது அதிகரிக்குது. அதனால நமக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் அதோட ப்ளூ ரேஸ் வந்து நம்மளுடைய தூக்கம் விழிப்பு சமநிலையை ரொம்ப குறைக்குது, தூக்கத்தை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த லைட்ஸ் வந்து பகல் நேரம் மாதிரியே நம்ம மூளை நினைச்சுக்கிட்டு தூங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு. தூக்கம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், அதுவும் அந்த சமநிலையும் போகுது அப்படின்னு. இந்த மாதிரி திரை நேரத்தை நம்ம வந்து ஒரு திட்டமிட்டு கவனமா குறைக்கும் போது நம்மளுடைய டோப்பமைன் வந்து சமநிலை திரும்ப வருது. இந்த செரட்டோனின் மெலட்டோனின் தான் நம்ம தூக்கம் விழிப்பு நிலைக்கு காரணம். இது மேம்படுது. அப்புறம் கார்டிசால் டென்ஷனை கூட்டுற ஒரு ஹார்மோன் குறையுது. இதனால நம்ம மனம் ரொம்ப தெளிவாகுது, உடல் ஆரோக்கியமாகுது, நல்ல தூக்கம் வருது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சோ நம்மளுடைய மனநிலை அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை மாத்துது. நம்ம மனநிலையை நம்ம எப்போ மாத்திக்கிறோமோ என்ன வந்தாலும் நம்ம மகிழ்ச்சி நம்ம கூட தான் இருக்குது. நம்ம மகிழ்ச்சி இயல்பு, நம்மளோட இயல்பு மகிழ்ச்சியா இருக்கிறது தான். இதை நம்ம வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா மாறும். சோ இத்தனை நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை மைண்ட் டு மேட்டர் புத்தகத்தோட அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.